நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து சாயந்தரம் நம்ம ஃபிஷிங் ஹார்பருக்கு வந்த ஒரு தங்கல் போட்ல 150 கிலோ வரைக்கும் சீலா மீன்கள் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அந்த மீன்களை வாங்குறதுக்காக வியாபாரி வந்திருக்காங்க. போட் கடியில இருக்கிற ஐஸ் ஸ்டோரேஜ் ரூம்ல பேரல் ஃபுல்லா அடுக்கி இருந்த சீலா மீன்களை கொஞ்சம் கொஞ்சமா மேல எடுத்து அழகா பாக்ஸ்ல அடுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாக்ஸுக்கு 60 கிலோ அடுக்கிற மாதிரி பிளான் பண்ணா 150 கிலோ மீன்களை கரெக்டா 2.5 பாக்ஸ்ல பிரிச்சு அடிக்கலாம். அடிக்கி முடிச்சதுக்கு அப்புறம் எடை போட்டு அவங்க கம்பெனி வண்டியில ஏத்திடுவாங்க. சீலா மீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்டான மீன். கண்ணாப்பினான்னு பாக்ஸ்ல அந்த மீன்களை கொட்டணும்னா ஒரு மீன் மேல ஒரு மீன் பட்டு நஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த மீனை நம்மளால சேல்ஸ் பண்ண முடியாது. அதனால இந்த மீன்களை வைக்கும் போதே ரொம்ப கேர்ஃபுல்லா அடுக்கி வைக்கணும். உண்மையை சொல்லணும்னா இந்த போட்ல எடுத்த இந்த ஷீலா மீன்கள் இன்னும் கடல்ல உயிரோட இருக்கிற மாதிரியே கலர் கூட மாறாம அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருந்தது. பர்சனலா என்னுடைய ஃபேவரட்டான மீன் ஷீலா மீன். அழகா ரவுண்ட் ரவுண்டா துண்டு போட்டு குழம்பு வச்சாலும் வறுத்தாலும் அற்புதமா இருக்கும். பிச்சு வாயில வச்சோம்னா பஞ்சு மிட்டாய் மாதிரி கரைஞ்சு போயிடும். அந்த அளவுல சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்கக்கூடிய மீன். மீன்களை எடை போட்டு வண்டியில ஏத்தியாச்சு. கம்பெனிக்கு போனதும் சூப்பரா பேக் பண்ணி டைரக்டா கர்நாடகாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம தென்கிழக்கு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.